நாம இன்னைக்கு பார்க்க போற கோவில் கேரள மாநிலத்தில் அமைந்துள்ள நாவாய் முகுந்தன் திருக்கோவிலை பத்தி பார்க்க போறோம். அதாவது திருநாவாய் பெருமாள் கோவிலை பத்தி பார்க்க போறோம். மூலவர் பெயர் நாவாய் முகுந்தன் பெருமாள், தாயார் பெயர் வளர்மங்கை நாச்சியார்ங்கிற பெயர்ல அருள் பாலிக்கிறாங்க. நம்மாழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் பாடல் பெற்ற திருக்கோவில் இது. மணாளன் மலர் மங்கைக்கும் மண் மடந்தைக்கும் கண்ணாளன் உலகத்துய தேவர்களுக்கெல்லாம் பின்னாளன் விரும்பியறையும் திருநாவாய் கண்ணார கழிக்கின்றதே இங்கு என்று கொள்கண்டே என்று நம்மாழ்வார் பாடியிருக்காரு. பெருமாளோட மங்களாசாசன பாடல் பெற்ற 108 திவ்ய தேசங்கள்ல 66வது திவ்ய தேசம் இது. திருமங்கையாழ்வார் தமது பாசுரங்கள்ல தலத்தை திருக்கோஷ்டியோருக்கும் திருநறையூருக்கும் ஒப்பிட்டு மங்களாசாசனம் பாடியிருக்காரு. கேரளாவுல இந்த தலத்துல மட்டும்தான் லட்சுமிக்குன்னு தனி சன்னதி இருக்குது. கோயிலோட சுற்றுப்பகுதியில கணபதி, லட்சுமி, ஐயப்பனுக்குன்னு தனி சன்னதி இருக்கு. ஆற்றோட அக்கறையில பிரம்மனுக்கும் சிவனுக்கும் தனி கோவில் இருக்கு. எனவே இத்தலத்தை மூர்த்திகள்னு அழைக்கிறாங்க. மிக பழமையான இக்கோயிலோட உட்புற சுவற்றுல காலத்தினால அலையாத பல ஓவியங்கள் இன்னமும் இருக்கு. காசியில நடப்பது போலவே இத்தலத்துல ஏராளமானோருக்கு முன்னோர்கள் பித்ரு தர்ப்பணம் கொடுக்குறாங்க. கேரள மாநிலத்துல பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறதுல இத்தலம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாத்தியும் வழிபடுறாங்க. ஒரு முறை 9 யோகிகள் சேர்ந்து பெருமாளை நினைத்து தவம் செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இத்தலம் நவயோகிகள் தலம்னு அழைக்கப்படுது. காலப்போக்குல நாவாய் தலம் என்று மாறி திருநாவாய்ன்னு அழைக்கப்பட்டு இருக்கு. தல பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்துல அருள் பாலிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு மேலே உள்ள விமானத்துல வேத விமானம் எனப்படுது. லக்ஷ்மி, கஜேந்திரன், நவ யோகிகள் தரிசனம் செஞ்சிருக்காங்க. முன்னொரு காலத்துல மகாலட்சுமியும் கஜேந்திரனும் தாமரை பூக்களை பறித்து பெருமாளை பூஜித்து வந்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு முறை கஜேந்திரனுக்கு அர்ச்சனை செஞ்சதுக்கு பூக்களே இல்லாமல் ஆயிட்டு. வருத்தம் அடைந்த கஜேந்திரன் பெருமாளோட தன் நிலையை கூறி வருத்தம் அடைஞ்சிட்டான். உடனே பெருமாள் லட்சுமி தேவியை அழைத்து இனிமேல் பூ பறிக்க வேண்டாம், கஜேந்திரனுக்காக விட்டு கொடு என்று கூறினார். லட்சுமியும் அதன்படி செய்தார். இதனால் மகிழ்ந்த கஜேந்திரன் தினமும் ஏராளமான பூக்களை பறித்து பெருமாளை அர்ச்சித்து வந்தான். பூஜையின் போது பெருமாள் லட்சுமி தேவியை தன்னுடன் ஏக சிம்மாசனத்தில் அமர செய்து கஜேந்திரனின் பூஜையை ஏற்று தரிசனம் தந்ததாக புராண வரலாறு சொல்லப்படுது. கேரளாவுல இந்த தலத்துல மட்டும்தான் லட்சுமிக்குன்னு தனி சன்னதி. பாபர யுகத்துல கிருஷ்ணன் பஞ்ச பாண்டவர்களோட சேர்ந்து திருநவயோகி தலத்திற்கு வந்து தம் முன்னோருக்கு பூஜை செய்தாருங்கிறது புராணங்கள்ல சொல்லப்படுது. இதனால இத்தலத்துல முன்னோர்களுக்கான பூஜை செய்தால் அளவிட முடியாத நற்பலன்கள் கிடைக்கும்னு சொல்லப்படுது. திருநாவாய் கோயிலோட மகிமை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம தமிழ் கடவுள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.